வணக்கங்க. குமுதா சமையலறையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நெல்லிக்காய் ரசம் தாங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் ஜீரகம், 2 மிளகாய், கொஞ்சம் மிளகு இத போட்டு ஒரு சுத்து சுத்திக்கிட்டு வந்துரலாங்க. சுத்திக்கிட்டு வந்துட்டு அது கூடயே 10 பல் பூண்டு, 4 வெங்காயத்தையும் போட்டு ஒரு இது சுத்தி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு அத ஒரு தட்டுல மாத்தி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப நம்ம 4 நெல்லிக்காய் எடுத்துக்கிறோங்க. 4 நெல்லிக்காய கட் பண்ணிட்டு அந்த விதைய எடுத்துட்டு நல்லா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க. கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்ப இத அப்படியே தான் சேர்க்க போறோம். உங்களுக்கு ஜூஸா வேணும்னாலும் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. அந்த ஜூஸ வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு வடை சட்டி அடுப்புல வச்சுக்கலாங்க. அதில கொஞ்சம் எண்ணெய் விட்டு, கடுகு, கருவேப்பில தாளிச்சுக்கிட்டு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க ஜீரக மிளகு தட்டுனது அதையும் போட்டு வணக்கி விட்டுட்டு, கொஞ்சம் பருப்பு வேக வச்சிருக்கேங்க. அந்த தண்ணியும் விட்டுக்கலாம். இந்த சமயத்தில நம்ம உப்பு, புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னா நெல்லிக்காய் 2 அரைச்சி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்புல வச்சு லேசா மேல நுர கட்டி வந்தா போதுங்க. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அதுக்கு மேல அடுப்புல வைக்க வேண்டாங்க. இப்ப நம்மளுடைய நெல்லிக்காய் ரசம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.